ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, வழக்கம் போல் முழுமுதற் பொருளாம் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 10/6/2025 வைகாசி மாதம் 27ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான செவ்வாய்க்கிழமை, நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:34. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைக்கு நல்ல பௌர்ணமி, அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சத்யநாராயண பூஜை செய்வது மிக நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:59 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைய திதி இன்று மதியம் 12:26 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மாலை 6:59 வரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்கும். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள், விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள், முக்கியமான பிரயாணம் இல்லை என்றால் அதனை தள்ளி வைப்பது நல்லது. அல்லது மிக முக்கியமான பயணம் சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பயணங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சந்திராட்டம நாளிலே மனமானது ஒரு அலைபாயும், ஒரு தெளிவான மனநிலையிலே இருக்காது. அதனால்தான் சந்திராட்டம நாட்களிலே எதுவும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது என இந்த ஜோதிட சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்துகின்றது. பெரிய பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். ஆகவே அவற்றை கேட்டு நடப்பது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அது குடும்பத்திலும் சரி, உங்களுடைய வியாபாரம் மற்றும் அலுவலக விஷயங்களிலேயும் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதேபோல் வேலை பளு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். வழக்கு வியாஜியங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்கி கந்தர் சட்டி கவசம் பாடுங்கள், கேளுங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். பௌர்ணமி தினம். ஆகவே சத்யநாராயணரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை வணங்கி கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள்ளே. மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு வேலையிலே நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் 50க்கு 50ஆக இருக்கின்றது. 50% நல்ல பலன்கள் என்றால் 50% கெடுபலன்கள் இருக்கின்றது. கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். சத்யநாராயணரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் மகத்தான வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வருகின்ற நல்ல நாள். பணம் ஒரு சிலருக்கு பல வகைகளிலே வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகளை விலகி எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். அற்புதமான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். சத்யநாராயணரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். அதற்கான முக்கிய முடிவுகளை இன்றைய நாளிலே எடுத்து ஏதேனும் ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். சத்யநாராயண பூஜை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தருவார்கள். அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சுப காரியங்கள் கைகூடும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம். பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வர வேண்டிய வேலை வந்துவிட்டது. எளிதாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான வேலைகள் நல்லபடியாக நடக்கும். விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். கவனமாக இருங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் மகர ராசியினருக்கு அற்புதமான பெருமாள் வழிபாடு அவசியம் செய்யுங்கள் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வருகின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். என்ன நடக்கும்? எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் இன்றைய நாளிலே. உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். சொத்துக்கள் சேரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கின்ற நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே
மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். சத்யநாராயண பூஜை இன்றைய நாளிலே செய்யுங்கள். சத்யநாராயண பூஜை செய்தால் அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது நித்தியவாசம் செய்யும். ஆகவே சத்யநாராயண பூஜையை இந்த பௌர்ணமியிலே இருந்து துவங்குங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமே சொல்வது 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை செய்து வர அந்த இல்லத்திலே இல்லாமை என்பதே இருக்காது. அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு மன நிம்மதியும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும். இல்லாமை என்பது இல்லாமல் போகும் இந்த சத்யநாராயண பூஜையை செய்வதாலே. ஆகவே அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று நாம் வாழ்வதற்கும் நிறைய பூஜைகள் இருக்கின்றது. இந்த பூஜைகளிலே மிக மிக முக்கியமான பூஜை சத்யநாராயண பூஜை. பௌர்ணமி தோறும் இந்த பூஜையை செய்து வர நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடைகள் எல்லாம் விலகி, அதாவது ஒரு நல்ல காரியத்தை எடுக்கின்றோம் என்றால் அதிலே பல தடைகள் ஏற்படும். எப்போதுமே நல்லது செய்யும் போது தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் எல்லாம் விலக்குவதற்கு இறையருள் நமக்கு துணை இருக்க வேண்டும். அப்படி இந்த தடைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையிலே நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெற்று நாம் நலமாக வாழ்வதற்கு, குடும்பம் நலமாக வாழ்வதற்கு சத்யநாராயண பூஜை என்பது நமக்கு மிக மிக ஒரு நல்ல ஆன்ம பலத்தை தருகின்ற பூஜை. இந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமி தோறும் மாலையிலே இந்த பூஜையை செய்வதாலே நம்முடைய இல்லத்திலே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். இந்த சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று மாலை ஒரு 6 மணிக்கு மேல் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இல்லத்திலே செய்யலாம். பெரும்பாலான ஆலயங்களிலே சத்யநாராயண பூஜை என்பது மாலையிலே நடக்கும் பௌர்ணமி தோறும். உங்களால் இல்லத்திலே செய்ய முடியவில்லை என்றால் அங்கு சென்று கோவில்களிலே நடக்கின்ற சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொள்ளலாம். அந்த பூஜைக்கு வேண்டிய ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த புண்ணிய கைங்கரியத்திலே பங்கு கொள்ளலாம். இல்லை, என்னுடைய இல்லத்திலேயே வசதி இருக்கின்றது, என்னுடைய இல்லத்திலேயே நான் சத்யநாராயண பூஜையை செய்ய முடியும் என்றால் இல்லத்திலே செய்யலாம். அது மிக மிக விசேஷமான ஒரு பலனை உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கும். குறிப்பாக ஜாதகத்திலே திருமண தடைகள் இருந்தால், பிள்ளைப்பேறு தடை இருந்தால், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றால், அதேபோல் மனம் சஞ்சலமாக இருக்கின்றது, மனதிலே ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் என்றால், அப்படிப்பட்ட கெடு பலன்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த சத்யநாராயண பூஜையை தொடர்ந்து செய்வதாலே அவை நல்ல வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தொழில் தடைகள் நீங்கும், திருமண தடை நீங்கும், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலுவலகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தடைகள் போன்றவை நீங்கும், மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும். சத்யநாராயணர் பூஜை என்பதை இல்லத்திலே மிக சிறப்பாக செய்யலாம். ஒரு சத்யநாராயண படம் வாங்கி வைத்து அதற்கு அழகாக அலங்காரம் செய்து வைத்து மலர்களாலே அலங்காரம் செய்து முதலிலே பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறை என்பது இறைவன் வசிக்கின்ற இடம். பெரும்பாலான இல்லங்களிலே பூஜை அறை என்பது தனியாக இல்லாமல் இருக்கின்றது. நமக்கு ஒரு இல்லத்தை கொடுக்கின்ற இறைவன், நாம் வாழ்வதற்கு இறையருள் இருந்தால்தான் நமக்கு ஒரு வீடு கிடைக்கும். அப்படி நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கின்ற இறைவனுக்கு அந்த வீட்டிலே ஒரு அறையை தனியாக செய்து கொடுத்து அந்த இல்லத்திலே இறைவனை, அந்த பூஜை அறையிலே இறைவனை வாசம் செய்ய வைக்க வேண்டும். பெரும்பாலோர் மர அலமாரியிலே வைக்கின்றோம். இல்லத்திலே இடம் இல்லாத காரணத்தினாலே எதிர்காலத்திலே இவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. இறைவனுக்காக ஒரு அறையை நாம்
நான் செய்து கொடுத்து விட்டால் நாம் தியானம் போன்றவை பழகுவதற்கு அந்த அறை என்பது மிக உதவியாக இருக்கும். எல்லோருக்குமே வசதிகள் இருப்பதில்லை. இருந்தாலும் நமக்கு வசதி ஏற்படும் போது இறைவனுக்கான தனி அறையை, பூஜை அறையை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியம். சரி, எங்களுடைய இல்லத்திலே கபோர்டிலே தான் இருக்கின்றது என்றால் அந்த கபோர்டை அழகாக சுத்தம் செய்து நன்கு வாசமுள்ள மலர்களாலே சத்யநாராயணரை நன்கு அலங்கரித்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு சத்யநாராயணரை மனதிலே நன்கு தியானிக்க வேண்டும். நன்கு சத்யநாராயணரை தியானித்து கொண்டு நீங்களே பூஜையை செய்யலாம். அல்லது ஒரு நல்ல வேத பண்டிதரை அழைத்து அவரை குருமுகமாக வைத்துக்கொண்டு, எப்போதும் குருமுகமாக வைத்துக்கொண்டு செய்யும் பூஜைகளுக்கு பலன் அதிகம். ஆகவே ஒரு வேத பண்டிதரை அழைத்து அவர் மூலமாக குருமுகமாக இந்த பூஜையை செய்தால் அதற்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும். வீட்டிலே அம்பாள் பூஜை, விநாயகர் பூஜை போன்றவற்றை நாமே செய்துவிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட சத்யநாராயண பூஜை இவற்றையெல்லாம் ஒரு குருமுகமாக செய்வது என்பது நல்லது, நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். எனவே ஒரு நல்ல குருமுறை அழைத்து அவருக்கு அவர் மூலமாக இந்த பூஜையை செய்ய வேண்டும். பூஜையை ஒன்றி அவர் சொல்கின்ற மந்திரங்களை நன்கு காதிலே வாங்கி கொண்டு இந்த பூஜையை சிரத்தையாக செய்தால் அந்த இல்லத்திலே எல்லா விதமான கடாட்சங்களும் வந்து சேரும். 16 பேரும் கலையாத கல்வி குறையாத செல்வம் என அபிராமி பட்டர் சொல்கின்றாரே, இந்த 16 விதமான பேர்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த சத்யநாராயண பூஜையை தேவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதேபோல் முக்கியமான ஏதேனும் குடும்ப பிரச்சனை நிகழ்கின்றது என்றால், முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த சத்யநாராயண பூஜை தொடர்ந்து செய்வதன் மூலம் நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். சத்யநாராயணரை அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்க வேண்டும். அதேபோல் சத்யநாராயணருக்கான அஷ்டோத்திர சதநாமாவளியை சொல்லி இவற்றையெல்லாம் இந்த நீங்கள் அழைக்கின்ற குரு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுப்பார். அவர் மூலமாக இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இல்லத்திலே ஏற்படுகின்ற பெரும்பாலான பிரச்சனைகளை அவை நல்ல விதமாக தீர்வதற்கு, மனதிலே ஒரு தெளிவு ஏற்படுவதற்கு, தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த சத்யநாராயண பூஜை என்பது உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பூஜையாக இருக்கும். நல்ல வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து நல்ல பூக்களாலே குரு சொல்ல சொல்ல அந்த அஷ்டோத்திரங்களுக்கு ஏற்ப புஷ்பங்களை சாற்றி நைவேதனம் நல்ல பால் பாயாசம் செய்து சத்யநாராயணருக்கு நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தியோடு இந்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்யும் போது, பூஜை செய்கின்ற அன்று உங்களுக்கு நல்ல வசதி இருந்தால் வேத பண்டிதர்களுக்கு வஸ்திரதானம் செய்யலாம். வஸ்திரதானம் செய்து அவர்களுக்கு ஒரு தட்சிணை வைத்து கொடுத்து நீங்கள் கணக்கு வைத்து கொள்ளுங்கள். ஒரு 3 ஆச்சாரியர், ஒரு 5 ஆச்சாரியார், இப்படி கணக்கு வைத்து கொண்டு அவர்களுக்கு உங்களாலான தட்சிணையை கொடுத்து வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த வஸ்திரதானம் செய்து இந்த சத்யநாராயண பூஜையை செய்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும். பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் நமக்கு கிடைத்து வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் பெறலாம். ஆகவே கண்கண்ட மருந்தான இந்த சத்யநாராயண பூஜையை இந்த பௌர்ணமி தினத்திலே தொடங்குங்கள். பௌர்ணமியிலிருந்து தொடங்கி செய்து வாருங்கள். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட அவை நல்லபடியாக தீர்வதற்கான ஒரு வழியை இந்த சத்யநாராயண பூஜையானது நமக்கு காட்டும். ஆகவே சத்யநாராயணரை வணங்கி வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.